இந்த டைரக்ஷன்ல தான் ரிசல்ட் வேணும்னா நீங்க கேன்வாஸ்ல எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கறது டீடைல்டா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, சோ இந்த கிளாஸ்ல பேட்டர்ன் 2, அதாவது சேம் நெக் டிசைன் தான், ஆனா அவுட் சைட்ல அந்த பேச்சஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹலோ கைஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒன் சைட் நெக் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்றத ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதை ரெண்டு விதமா, அதாவது ரெண்டு பேட்டர்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டைரக்ஷன்ல அந்த ஒன் சைட் நெக் பேட்டர்ன் வந்து பிளான் பண்றோமோ அதே டைரக்ஷன்ல பிளெயினா அந்த நெக் ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வர்றது. இன்னொரு பேட்டர்ன் வந்து சேம் நெக் பேட்டர்ன்லயே மேல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் டிசைனா கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இந்த செகண்ட் பேட்டர்னை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவேளை இந்த கிளாஸை நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின கிளாஸ், அதாவது இது கிளாஸ் 5, நீங்க கிளாஸ் 4 பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா புரியும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இதுதான். ஓகே, இதுதான் நம்மளுடைய நெக் பேட்டர்ன். அண்ட் இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபேப்ரிக்கோட பிளவுஸ் ஆர் சுடிதாரோட நல்ல பக்கம் மேலே கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பி ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்படி கரெக்டாக நம்ம பிளான் பண்ண டைரக்ஷனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ்ல கிளியரா சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல தான் ரிசல்ட் வேணும்னா நீங்க கேன்வாஸ்ல எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கறது டீடைல்டா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல பேட்டர்ன் 2, அதாவது சேம் நெக் டிசைன் தான், ஆனா அவுட் சைட்ல அந்த பேச்சஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேன்வாஸ்ல டிரா பண்ணும்போது உங்களுடைய பிளெயின் போர்ஷன் ஒன்று இருக்கும், வேக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ கம்பல்சரி அந்த பிளெயின் போர்ஷன்ல தான் நீங்க டிரா பண்ணணும் அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதுலயும் அந்த பிளெயின் போர்ஷன்ல உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ, நெக் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதை அப்படியே நீங்க டிரா பண்ணீங்கன்னா ஸ்டிச் பண்ணும் போதும் அதே ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், வேக்ஸ் போர்ஷன்ல நான் டிரா பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ நான் வேக்ஸ் போர்ஷன்ல ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேப்பை வந்து நான் டிரா பண்ணிருக்கேன். அதாவது இதே ஷேப்பை நான் வந்து பிளெயின் போர்ஷன்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிரா பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வேக்ஸ் போர்ஷன்ல இதை டிரா பண்றோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி பிளெயினா ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்களுடைய கேன்வாஸோட வேக்ஸ் போர்ஷன்ல இல்லாம பிளெயின் போர்ஷன்ல தான் நீங்க டிரா பண்ணணும். அண்ட் யூஸ்வலாவே எந்த ஒரு நெக் பேட்டர்னும், டபுள் சைட் நெக் பேட்டர்னும் வந்து எல்லாமே வந்து நீங்க வந்து வேக்ஸ் போர்ஷன் இல்லாம பிளெயின் போர்ஷன்ல வந்து டிரா பண்றது பெஸ்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ண போற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணணும், வேக்ஸ் போர்ஷன்ல தான் டிரா பண்ணணும். ஓகே, ஸோ மேல் பக்கம் டிசைனா கொண்டு வர போறீங்க. அதாவது இந்த மாதிரி நமக்கு நெக் பேட்டர்ன் மட்டும் டிசைனா வேணும்னா ஜஸ்ட் ரைட் சைடு மேல வச்சு உள்ள திருப்ப போறீங்க. ஓகே, உங்களோட நெக் லைன் என்னவோ அந்த ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்க ராங் சைடு மேல வச்சு ஸ்டிச் பண்ணி ரைட் சைட்ல கொண்டு வருவீங்க. ஓகே, அது நம்ம இப்ப ஸ்டிச் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். இப்படி பேட்ச் ஒர்க் மாதிரி கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன ஷேப் ரிசல்ட் வேணுமோ அதே ஷேப்பை நீங்க வேக்ஸ் போர்ஷன் மேல டிரா பண்ணணும். இந்த ரெண்டு டிஃபரெண்ட்டை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம், லாஸ்ட் கிளாஸ்ல இதே டைரக்ஷனை நம்ம பிளெயின் போர்ஷன்ல வரைஞ்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வந்தோம். ஓகே, ஆனா அதுல வந்து நம்ம என்ன டைரக்ஷன் வரைஞ்சோமோ, இப்போ இந்த டைரக்ஷன் வரைஞ்சோம்னா அதே டைரக்ஷன் ரிசல்ட்டா கிடைச்சிரும். என்ன டைரக்ஷன் வரைகிறீங்களோ அது அப்படியே ரிசல்ட்டா கிடைச்சிருது. இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம வேக்ஸ் போர்ஷன் மேல டிரா பண்ணியிருக்கோம் அண்ட் இதை வந்து அவுட் சைட்ல ஒரு டிசைனா கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ நான் அதே மெஷர்மெண்ட்டை ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு டிரா பண்ணி அந்த ஷேப்பை நம்ம அப்படியே அவுட்லைன்ல ஒரு டிசைனா கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்டர்ல குட்டி குட்டி டிசைன்ஸ் எப்படி வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் நான் 1 இன்ச்சுக்கு நான் டிரா பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த ஷேப்பை டிரா பண்ணிக்கலாம். அப்படியே அவுட் சைடில் அதே ஷேப்பை நம்ம அவுட் சைட் கொண்டு வரோம். ஜஸ்ட் அதே ஷேப் வந்து கொண்டு வந்துட்டு அதே போல இந்த பக்கமும் இதை நல்லா கீழே வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன், இதோட இதை கனெக்ட் பண்ணி
ஓகே, ஸோ எப்படி வேணுமோ இப்படி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை நல்லா கீழே வரைக்கும் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா இதை கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணலாம், இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இந்த ஷேப்பை கனெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவுட் சைடில் 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா இந்த ஷேப் வந்து அப்படியே 1 இன்ச்சோட வந்து இது இந்த லைனில் எப்படி டச் ஆகுதோ அந்த லைனில் அப்படியே டச் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம், அவுட் சைடில் ஒரு டிசைனாக நமக்கு வரப்போகுது. ஸோ வேக்ஸ் மேலே நம்ம என்ன டிசைன் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ, ஐ மீன் என்ன டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, இந்த சைட் டைரக்ஷனை வேக்ஸ் மேலே நான் அயன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிங்க. அப்போதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி கிடைக்குது, டைரக்ஷன்ஸ் எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இது சிங்கிள் நெக் பேட்டர்ன் இல்லையா, அதனால நான் லைட்டாக இப்படி ஒரு கட் கொடுத்துட்டு அது உள்ள வழியாக நான் கட் பண்ணுறேன். மேலே இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி சிங்கிள் நெக் பேட்டர்ன்ல கொஞ்சம் உங்களுக்கு இது கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நேற்று நான் சொல்லி கொடுத்த இன்னொரு மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்பெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஸோ வேக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அந்த வேக்ஸை நான் அப்படியே வச்சு அயன் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் நாட்ச் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். சென்டர் லைனும் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சென்டர் மாறாமல் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ சென்டர் லைனும் போட்டுக்கோங்க. கேன்வாஸில் வச்சு அயன் பண்ணிட்டோம், ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பீஸில் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பீஸோட ரைட் சைடு இது. ஓகே, இது ராங் சைடு. ஓகே, இப்போ நம்ம ராங் சைடில் தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ராங் சைடில் நான் சென்டர் லைன் போட்டிருக்கேன், சென்டர் நாட்ச் கொடுத்துருக்கேன். இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நெக் பேட்டர்னை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சைடில் இந்த 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டைரக்ஷன் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அந்த ரவுண்டு வர இடத்துல நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளீட் வச்சு நல்லா டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறும். கரெக்டாக இந்த இடம் வர்றப்போ அந்த ஷேப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இது இப்படி மடிக்கும் போது இப்படி வெளியே இருக்கும் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி நல்லா கார்னரில் அதே போல் அந்த ஷார்ப் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக இருக்குது இல்லையா, ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ளவுஸ் ஆர் குர்த்தி எதுவாக இருந்தாலும் சரி அதோட ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு, ஸோ ராங் சைடு மேலே வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஓகே, சென்டர் டு சென்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஒரு பின் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து பின் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த ஒரு சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 1/4 இன்ச்சில் கட் பண்ணிட்டு பக்கத்தில் நாச்சஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை திருப்ப போகிறோம். திருப்பறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா படிமான தையல் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த படிமான தையல் நான் எங்கே கொடுக்குறேன்னா ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். டிசைன் மேலே கொடுக்கல, இந்த இடத்துல கொடுக்குறேன். எனக்கு டாப் ஸ்டிச் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது டிசைனை திருப்பிட்டு அந்த டிசைனுக்கு மேலே ஸ்டிச் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி படிமான தையல் கொடுத்து திருப்புனீங்க அப்படின்னா நமக்கு டாப் ஸ்டிச் கொடுக்க தேவையில்லை. பட் ஒன் திங், எல்லா டிசைனுக்கும் இதை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் யூபா அதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் வந்து மற்றபடி ரொம்ப கொஞ்சம் கர்வ்ஸ் நிறைய வர டிசைன்ஸில் இதை நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் டிசைனை திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், படிமான தையல் கொடுக்கும். நல்லா டைட்டாக துணியை இழுத்து ஸ்டிச் கொடுங்க. உள்ளுக்குள்ளே எங்கேயும் துணி மாட்டிடாம. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக மேல் பக்கமாக திருப்பியாச்சு. திருப்புறோம். ஓகே, ஸோ பேக்ஸ் போர்ஷனுக்கு மேலே நான் என்ன டைரக்ஷன் ட்ரா பண்ணணும் அதே டைரக்ஷன் தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. புரிஞ்சுதா? இப்போ நான் சைடில் ஸ்டிச் கொடுக்குறேன். படிமான தையல் கொடுப்போம் அப்படின்றனால இங்கே டாப் ஸ்டிச் கொடுக்காட்டியும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே நெக் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுமே நீட்டாக ஒரு அயன் பண்ணிடுங்க. ஸோ அயன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த நெக் பேட்டர்ன் முடிச்சிட்டோம். ஸோ என்ன டைரக்ஷன் பிளான் பண்ணோம், இந்த டைரக்ஷன் பேட்ச் ஒர்க்காக வரணும்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணோமோ அதே ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அந்த டைரக்ஷனை வேக்ஸ் மேலே தான் ட்ரா பண்ணி கட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுடைய கேன்வாஸோட வேக்ஸ் பார்ட் இல்லாமல், இப்போ வேக்ஸில் வந்து இந்த டைரக்ஷன் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணி பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி மேலே கொண்டு வரும்போது, ஒரு பேட்ச் ஒர்க்காக கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வேக்ஸ் போர்ஷன் மேலே ட்ரா பண்ணணும். என்ன ரிசல்ட் வேணுமோ அதை வேக்ஸ் போர்ஷன் மேலே ட்ரா பண்ணாதான் உங்களுக்கு அந்த டைரக்ஷன் மாறாமல் கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய டிசைனை நீங்கள் வேக்ஸ் போர்ஷன் மேலே ட்ரா பண்ணாமல் திருப்பி இந்த பக்கம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஆப்போசிட்டாக கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்காக பண்ணுறதா இருந்தால் கீழ்ப்பக்கமாக அடித்து மேலே நல்ல பக்கம் கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த நெக் பேட்டர்னை நீங்கள் வேக்ஸ் போர்ஷன் மேலே ட்ரா பண்ணி பண்ணிங்கன்னா ரிசல்ட் பக்காவாக என்ன டிசைன் வேணுமோ கிடைக்கும். ஒருவேளை எப்பயும் போல் நீங்கள் உங்களுடைய வேக்ஸ் போர்ஷன் விட்டுட்டு மேல் பக்கத்தில் இதே டைரக்ஷனை நீங்கள் வரைஞ்சி இந்த பேட்டர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு வராமல் இந்த பக்கமாக உங்களுக்கு ஷேப் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்றதுனால தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நீட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்க நிறைய டிசைன் ப்ளவுஸ் பண்ணும்போது இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
ஓகே, சம்டைம்ஸ் தெரியாம நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிடும், டைரக்ஷன் மாத்திடும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டைரக்ஷன் மாத்தாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த ரிசல்ட்டை நிச்சயமா கொண்டு வர முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த நெக் பேட்டர்ன் வந்து எனக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நெக் பேட்டர்னை நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.